நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அதாவது காதலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜாதகத்தில் சுக்கிரன் காதல், காமம், சிற்றின்பத்துக்கு அதிபதி. ராகு எல்லை தாண்டுதல், மர்மம், ரகசியம், தீவிரத்துக்கு அதிபதி. செவ்வாய் தைரியம், தன்னம்பிக்கைக்கு அதிபதி. சந்திரன் மனோகாரகன். இப்போ ஒரு ஜாதகத்தில் காதல் என்பது 5ஆம் இடத்தை குறிக்கும். இந்த 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு, செவ்வாய், சுக்கிரன் இருந்துட்டு இவங்களுடைய திசை புத்தி, சுக்கிர திசையோ ராகு திசையோ செவ்வாய் திசையில் இந்த 3 திசைகளில் தான் அதிகபட்சம் காதலில் அடிக்ட் ஆவாங்க. சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி தான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இளமை பருவத்தில், அதாவது 18 வயசில், 20 வயசில், 25 வயசில் இந்த மாதிரி திசைகளில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகளை நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவங்களோட நடவடிக்கை எல்லாமே என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ இதுக்கு இந்த காதல் கைகூடுறதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 2, 5, 7, 11 இந்த 4 இடங்களும் தொடர்பு பெற்று நல்ல வலுவாக அமைஞ்சிட்டா உங்களுக்கு காதல் கைகூடும். இப்போ காதல் கைகூடுறதுக்கு ஜாதகமே நான் பார்க்கல, என்ற ஜாதகம் இல்லை, எனக்கு காதல் கைகூடணுன்றவங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மன்மதன் ரதி இருக்காங்க. யானை கட்டி கிடக்கிற இடத்துல, அந்த இடத்துல போயிட்டு மன்மதன் ரதி, ரைட் சைடில் வராகியம்மன், மன்மதன் ரதி எல்லாமே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு சாஸ்தாங்க சாமியை கும்பிட்டு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு காதல் கைகூடுறதுக்கு வழி பிறக்கும். நன்றி.